ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸாம் மாநிலத்தில் பாஜகவுடைய ஆட்சி. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். ஹிமந்த பிஸ்வா சர்மா பாஜக ஆட்சி. அங்க மாநில அரசு, மாநில முதல்வர் ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான முடிவுகள், இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான அரசியல் கோட்பாடுகள். இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா கட்டாயமா காலத்தின் கட்டாயம் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. 10 வருஷமா ரொம்ப டாம்பிகமா இருந்தாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடும் மற்றபடி நிதிஷ்குமாரும் முற்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜக அரசு. அடுத்து 2029 சுத்தமா வாஷ் அவுட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல அசாமினுடைய அந்த ஹிமந்த் பிஸ்வா அவருடைய அந்த முடிவுக்கும் அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி கட்டாயமா ஒரு முடிவு இருக்கு. ஆமா, அது இஸ்லாமியர் கையில தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு முடிவு தன்னுடைய தேர்தலின் மூலமாக. மற்றபடி அங்கு இருக்கக்கூடிய பலவிதமான சூழலின் வெளிப்பாடு அவர்களுக்கு ஆப்போசிட்டாவே, இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாவே முடிவெடுப்பது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் அப்படித்தான் இஸ்லாமியர்கள் ஒரு தேவையற்ற ஒரு வார்த்தைகளை போட்டு கேவலமாக பப்ளிக்காவே பேசினார். அதற்கு இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்லை. பிற மதத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு அவருடைய கொள்கை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அசாமில கான்செப்ட்ல எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலுமே கூட அதில் இஸ்லாமியர்களை மட்டுமே எதிர்நோக்கிய ஒரு விஷயம், இதெல்லாம் இஸ்லாமியர் மட்டுமே எதிர்த்த ஒரு விஷயம். பாஜகவுடைய கோட்பாடு தெரிஞ்ச விஷயம்தான். பாசிச கும்பல், சனாதன போக்கு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு அசாம் மாநிலம் இருக்கிறது என்றால் உண்மையிலிருந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு மக்கள் தக்க பாடம் கொடுக்கணும். 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கொடுமை இன்னைக்கு வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. அதே மாதிரி ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால, அதாவது இஸ்லாமிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை அசாமில் இருந்து. அதே ஹிமந்த் பிஸ்வா சர்மா தான் பேசுறாரு. இந்துக்கள் அசாமில் சிறுபான்மையாக போய் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் அதிகப்படியா போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் குடும்ப கட்டுப்பாடை பின்பற்ற வேண்டும் சொல்லி போட்டு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்து. இந்துக்கள் சிறுபான்மையா போயிட்டு அவங்களுக்கு எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு? முஸ்லீம்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்காங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு கொடுத்து அவங்க ஏற்றுக்கொள்வார்களா? குடும்ப கட்டுப்பாடு நீ உள்ள போய் அப்படியே கிழிச்சு தச்சிருவியா? சட்டத்தின் பிடி இருந்தாலுமே சரி, ஏன்னா வேறு எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீ முஸ்லீம்களை அட்டாக் பண்ணாலும் சரி, கட்டாயமாக அது செல்லுபடியாக. ஜனநாயக ஆட்சி அவர்களுக்கு தன்னுடைய இனத்தை எவ்வாறு விருத்தி செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன, இஸ்லாமியர்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமா அவர்களை இது மாற்ற முடியாது. ஆனா வெளியே தெரியாது. அசாம் மாநில முதல்வரை பார்த்து நான் சொல்லிக் கொடுங்க, குறிப்பாக பாஜக ஆட்சி இந்துக்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு நீ குடும்ப கட்டுப்பாடு வருகிறாங்க? இதுல இருந்தே உன்னுடைய முட்டாள்தனம் தெரியுது. பாஜக முட்டாள்தனம் கட்டாயமா தெரியுது. இஸ்லாமியர்களும் குடும்ப கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டும். சரி, அதுல ஒரு நியாயம் போய் ரைட்டு. இந்துக்கள் எதுக்கு சொல்ற? நீதானே சொல்ற அசாம்ல இந்துக்கள் சிறுபான்மையாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? பிரம்மச்சரியம், பலர் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது, மற்றபடி பலவிதமான ஒரு சடங்குகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அது சம்பந்தப்பட்ட வகையில உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லி அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ உயர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி வேற மாடுலேஷன் பண்ணி கொண்டு வரலாம்.
அதை வந்து அந்த மக்களை ஒத்துக்கொள்ளணும்ல. ஈமத்து நீ ஒரு ஆள் சொன்ன உடனே இந்துக்களை ஒத்துக்கொள்வார்களா? அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. என்ன சொன்னாலும் சரி, மதம் சம்பந்தப்பட்ட வகையில யார் கை வைத்தாலுமே சரி, எடுத்தவுடனே யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கென்று ஒரு தலையாய ஒரு விதிமுறைகள் இருக்கு. என் முன்னோர்கள் செய்தார்கள், அவங்க செஞ்சுக்கிட்டே போயிடுவான். அதே மாதிரி இஸ்லாமியர்களும், புரியுதுங்களா? அதிகப்படியான மக்கள் தொகை. அந்த அளவுக்கு பாஜகவுக்கு அசாம் மாநிலத்தில் பயம் வந்து விட்டது. இது ஒரு பக்கம். இப்போ 2-3 நாளைக்கு முன்னால ஒரு புதிய விதியை அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வந்து சட்டசபை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில், குறிப்பாக வெள்ளிக்கிழமை சட்டசபை நடந்துச்சு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து புதுமை இந்த ஸ்பெஷலா ஒரு தொழுவாங்க, ஜும்மா அப்படின்னு சொல்லி போட்டு. அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட வகையில ஒரு 2 மணி நேரம் வந்து ஸ்பெஷல் தொழுகை, கட்டாய தொழுகை போய்தான் ஆகணும். அப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்க சமயத்துல அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் வந்து மட்டும் கிடையாது, சட்டசபையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆமா, இஸ்லாமியர்கள் பாங்கு சொன்ன உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உடனே போய் இஸ்லாமியர்கள் தொழுதுட்டு வந்து திருப்பி வைப்பாங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு சட்டசபை ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து இன்னைக்கு ரத்து பண்ணியாச்சு இந்த பாஜக அரசு. அசாம் மாநில ஹிமந்த் பிஸ்வா சர்மா அந்த அரசு, பாஜக அரசு, யாரோட கிடையாது. எப்படிலாம் பாருங்க, ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம். வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொடர்கள் இருந்து அது அமல்படுத்தப்படுமா? இனிமே வந்து இஸ்லாமிய எம்எல்ஏக்கள், அசாம் எம்எல்ஏக்கள் வந்து அந்த 2 மணி நேரம் போக முடியாது. கேட்டா வந்து காலனித்துவ ஆதிக்கத்தின் வெளிப்பாடு, செயல்பாடாங்க. காலனித்துவ ஆதிக்கம் அப்படின்னா உன்னால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியுமா? இந்தியாவே ஒரு நேரம் காலனித்துவத்தில் கட்டுண்டு கிடந்தது. அன்னைக்கு இருந்த ஒரு சுதந்திரம் இன்று இல்லை. பாஜகவால் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. இந்த சிஏஏ பொது சிவில் சட்டமெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் வரலாற்று உண்மை. இன்னைக்கு அசாமில் மட்டுமே குறிப்பிட்டு இந்த ஹிமந்த் பிஸ்வா அப்படிங்கிற சர்மா அப்படிங்கிற அந்த பாஜக முதலமைச்சரால் அசாம் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார். இன்னைக்கு வந்து சட்டசபையில் நுழைஞ்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமை அந்த 2 மணி நேரம் பிரேயருக்கு இடைவேளை விடுவாங்க. அந்த இடைவேளை வந்து வரும் சட்டமன்ற தொடர்ந்து கட்டு முடிஞ்சு போச்சு. கேட்டா இது வந்து காலனித்துவ ஆட்சியின் வெளிப்பாடு. 1937 கொண்டு வந்தாங்க இந்த விஷயம். அது அந்த நேரத்துல வந்து முஸ்லிம் தலைவர் சையது சாதுல்லா அப்படிங்கிறதா இதை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து வேட்டு வச்சுட்டாங்க. எப்படியெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்க வேண்டியதான். ஒரு சாதிய வன்கொடுமை, சாதிய வெளிப்பாடு, இவ்வளவு கேவலமாக ஒரு பாஜக அரசுடைய வெளிப்பாடு இருக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் எந்த அளவுக்கு நம் நாட்டை வந்து துண்டாடி விடுவார்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு வெளிப்படையான விஷயம். இத்தனைக்கு வந்து சுதந்திர தின அந்த போராட்டத்துல 2% அளவு கூட அவருடைய ஒரு செயல்பாடு இல்லை. கேவலம். மன்னிப்பு கடிதம் கொடுத்து பின்வாங்கிய ஒரு மோசமான ஒரு கூட்டம். அவர்கள் கொடுத்த அந்த பென்ஷனை வாங்கி தின்று நாசமாய் போன அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து அசாம் மாநிலத்தில் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இன்னைக்கு வந்து சட்டசபையில நுழைஞ்சிட்டாங்க. அப்ப இவருடைய நிலைப்பாடு வந்து இந்திய அளவுக்கு பரவனா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பயங்கரமா நம்ம தான் பார்க்கணும். இந்திய அளவுக்குலாம் பரவ முடியாது. குறிப்பிட்ட மாநில அளவுக்கு இவர்களுடைய ஒரு கட்டுத்திட்டங்கள் வந்தாலுமே கூட பகிரங்கமாக மக்கள் அதற்கு சரியான முடிவு கட்டுவார்கள் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பார்க்க வேண்டும் அடுத்த வீடியோ.